எல் ஜஸ்ட் ஆர் ஜஸ்ட் அதுக்கப்புறம் சென்டர். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னா எல் ஜஸ்ட் அப்படின்னு பண்றோம். ஸோ எல் ஜஸ்ட் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரிங்கோட ரைட் சைடில் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணும். அதாவது நம்ம எவ்வளோ கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு கண்டென்ட் ஆட் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்த என்னோட ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 6. ஸோ 10 - 6 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 வரும். ஸோ 4 கேரக்டர்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த 4 கேரக்டர்ஸ் நீ என்னவா ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த டாலர் சிம்பிளா ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த 4 டாலர் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ நம்ம எல் ஜஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வரும் தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் லெஃப்ட் சைடு வராது. இதில் மட்டும் எல் ஜஸ்ட் அப்படின்னா ரைட் சைடில் தான் அப் அண்ட் ஆகும். பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட என்ன கண்டென்ட் நான் ஆட் பண்ணணும்னு சொல்றேன் அந்த கண்டென்ட் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஆட் பண்ணுற இடம் மட்டும் தான் மாறும். எல் ஜஸ்ட்டுக்கு எப்படி அந்த 4 டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ஆர் ஜஸ்ட்டுக்கும் 4 டாலர் சிம்பிள் ஆட் பண்ணிருக்கு. பட் ஒரே டிஃபரன்ஸ் இது வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணிருக்கு, இது வந்து லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிருக்கு. ஸோ சென்டர் கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுவா அலைன் ஆகும். லைக் அந்த நம்ம கொடுக்குற வேர்டை வந்துட்டு சென்டராக பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு போத் லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அதுவா பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நான் இப்போ 4 ஸோ நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்துட்டு 4. ஸோ நம்ம ஈவன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால